Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசாப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, கவுன்சிலிங் என்டையராக முடிஞ்சிருச்சு. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சேர்ந்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேரண்ட்ஸ் நியர்லி நம்ம சேனல் மூலமாக மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா, அதாச்சும் ஜம்மு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஜம்முவில் ஆரம்பித்து நம்ம சவுத் இந்தியா என்ஐடி திருச்சி வரைக்கும் நிறைய காலேஜஸ், மல்டிபிள் ஜிஎஃப்டிஸ் எல்லா சைடும் இந்த தடவை நம்ம சேனல் மூலமா நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஒருத்தவங்களும் மெசேஜ் பண்ணுறப்ப அது என்னுடைய பர்சனல் கைடன்ஸ்லேருந்து நியர்லி ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐஇடிஸில் வந்து மோர் தென் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு இல்லை சார் எனக்கு கிடைச்ச சீட்டு வேண்டாம், பையன் வேண்டான்ட்டான், நான் ஆல்ரெடி விஇடியில் சேர்ந்துட்டேன், அந்த கல்ச்சர் அவனுக்கு பிடிச்சிருச்சு, அதனால வந்துட்டு அவன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஒரு எய்ம்னா, ஓகே இவ்வளோ தூரம் ஜெயிக்காக படிச்சுட்டான் பையன், நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருவோமே அப்படின்ட்டு இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் டூவுமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானுமே வித்ராவலுக்காக ஒரு வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு அவங்களே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவங்களே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சிசாப் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் பேஜ் நம்பர் 31 அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் அதாவது வந்து சிசாப் எந்தெந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சிசாப் மூலமாக ரீஃபண்ட் வராது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டிட் நாட் கம்ப்ளீட் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ஸ்பெஷல் ரவுண்ட் 2 பண்ணலன்னா அவங்க வந்துட்டு தரமாட்டோம் ரீஃபண்ட், அது சிசாபே தரமாட்டாங்க. அடுத்து have been allotted seats special round and fail to pay the institutional admission fees too, அப்பவும் ரீஃபண்ட் தரமாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீ 2 பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 40,000 ரீஃபண்ட் வருமானு தெரியாது. நீங்கள் மெயில் பண்ணி அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு மெயில் சென்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா அவங்க ரீஃபண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் அந்த வீடியோலுமே சொல்லியிருந்தேன். அடுத்து the seat is cancelled due to ineligibility or invalid documents or not responding to queries. அதாச்சும் வந்து invalid documents அப்லோட் பண்ணிருது, அது கேன்சல் ஆகி அதுக்கு வந்து நம்ம query ரைஸ் பண்ணி அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலனாலுமே நமக்கு வராது ரீஃபண்ட், அதாச்சும் சிசாப்லேருந்து ரீஃபண்ட் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட், இதுதான் நமக்கு ஏற்ற பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபெயில் டு ஜாயின் allotted institution ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சிசாப் ஸ்பெஷல் ரவுண்ட் 2. அதாவது நம்ம சிசாப்ல என்டையர் ப்ராசஸ் கரெக்டாக முடிச்சுட்டு ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலனாலும் சிசாப்லேருந்து ரீஃபண்ட் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த பேராகிராஃப்லேயே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, the deposited fees for such candidates it will be transferred to the allotted institutes after deducting the processing charges of 5,000 each for JOSA 2026 seat allocation and CSAP special rounds 2026 seat allocation. The refund, if any for such candidate, shall be governed by the rules of the participating admitting institute. In case my dear students ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி, சார் திரும்ப நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணியிருந்தீங்க, சார் நான் திரும்ப காசு கட்டணுன்னே எனக்கு தெரியல சார், நான் வந்து மறந்துட்டு அப்படியே விட்டுட்டேன்ட்டு. இன்கேஸ் நீங்கள் அப்படி விட்டுருந்தீங்கன்னா இந்த காசு நீங்கள் கட்டின 40,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிசாப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு 40,000 கட்டணும். அந்த 40,000 அவங்க 5,000 ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிச்சிட்டு ரிமைனிங் 35,000 உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சதோ அந்த காலேஜுக்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட இருந்தால் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் அந்த வித்ராவல் வீடியோலுமே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போயுமே இதுதான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நான் உங்களுக்கான ப்ரொசீஜர் சொல்கிறேன், என்ன இஷ்யூ ஆச்சுங்கிறதையும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி சொன்னப்போ எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ், அது சென்ட்ரல் லெவலில் டாப் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்கிற காலேஜஸ் எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசாப் வித்ராவல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நான் பண்ணிட்டேன் சார், எனக்கு எப்போ தான் சார் ரீஃபண்ட் வரும், இப்போ வரைக்கும் எனக்கு வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். சிசாப்ல வித்ராவல் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 17th தான் டோட்டல் கவுன்சிலிங் ப்ராசஸும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஜோசாலேருந்து யார் யாரெல்லாம் வித்ராவல் ஆனாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சிசாப் வித்ராவல். ஸோ டே பை டேவாக அவங்க வருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் செப்டம்பர் மந்த் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக ரீஃபண்ட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப்லேருந்து நீங்கள் ப்ராப்பராக வித்ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யும். நான் வித்ட்ராவல் பண்ணவங்கள்ட்டுமே சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ்லுமே சொல்லியிருந்தேன். ஏன்னா போன வருஷம் ஒரு சிலவங்களுக்குலாம் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லாம் வந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ரீஃபண்ட் வந்துடும், கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையாகவே இருக்குது. ஆனால் ஜோசால வித்ட்ரா பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளாரியே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீக்கில் வந்துடும், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் சிசாப் உங்களுக்கு செப்டம்பர் மந்த் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ செகண்ட், ஸோ இந்த சினாரியோ ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளிகேட்டடான சினாரியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது செகண்ட் ரவுண்டில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜில் போய் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணாமல் விடுறப்ப நமக்கான ரீஃபண்ட் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் அந்த வீடியோலுமே சொல்லியிருந்தேன், அது நீங்கள் காலேஜ்கிட்ட கொஞ்சம் போராடி தான் வாங்குற மாதிரி இருக்கும்ன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச பேரண்ட் அவங்களுக்கு காலேஜ் பேர்லாம் சொல்லாமனே தெரியல, நேஷ்னல் லெவல் இன்ஸ்டியூட் தான், நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. அங்கே அவங்களுக்கு சீட் கிடச்சிருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க வேறு ஒரு காலேஜில், ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்ததுனால அவங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க அந்த காலேஜுக்கு கம்யூனிகேட் பண்ணி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்றைக்குமே ரீஃபண்டுன்னு ஒன்று கொடுத்ததே கிடையாது, நீங்கள் கட்டின காசு எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத நான் காமிச்சேன். யூஜிசி நார்ம்ஸ் படியுமே ஸ்டூடெண்ட் அட்மிட் ஆகலைன்னா அட்மிஷன் ஃபீஸில் % அவங்க பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட் அவங்க கொடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ஏன்னா அவங்களோட டைம் நம்ம கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிருக்கோங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அவங்க அதாச்சும் ஃபஸ்ட்டு ஜோசா சிசாப் உங்களுக்கு பிடிச்சிப்பாங்க. அவங்க ஒரு 10,000 to 12,000 பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டில் இவங்க ஒரு 10% மேக்ஸிமம் பிடிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட் கண்டிப்பாக அவங்க ரீஃபண்ட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தவங்களுமே ஜோசாலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நியர்லி 80,000 பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த 80,000ங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதுவும் நீங்கள் நிறைய அட்மிஷன் ப்ராசஸில் 80,000 சிம்பிள் அமௌண்ட்டே கிடையாது. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நிறைய பேருக்கு எத்தனை மாதம் சம்பளம்னு கூட தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கான ரீஃபண்டை தர முடியாது அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதே என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ உங்களுக்கும் நீங்கள் மற்ற எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்ந்துருந்தாலும் சரி, இது ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன், NITs IIITsனு இந்த இன்ஸ்டியூட் ஜோசா சிசாப் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட், அதாவது ப்ரைவேட் கூட பரவாயில்லையோன்னு தோணுது ஒரு சில நேரத்தில் பார்க்குறப்ப. கவர்மெண்ட்டில் ரொம்ப அலட்சியமாக, ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனே புரியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், நீங்கள் யார்கிட்ட போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாகவே கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்போ ரீஃபண்ட் வரும், அந்த ரீஃபண்டுக்கான ப்ராசஸ் என்னன்ட்டு உங்கள் இன்ஸ்டியூட்கிட்ட நார்மலாக கேளுங்க. இன்கேஸ் அப்படி அவங்க சொல்லலை, நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மெயிலும் சென்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் அவங்க அப்படி எதுவுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நான் சொல்கிற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் வரலன்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களோட கன்சர்ன் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் ஒரு இமெயில் சென்ட் பண்ணுங்கள். அதில் எல்லா ப்ரூஃபோட நான் காமிச்சேன்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் கிரீவன்ஸ்ன்னு இருக்கும். ஒரு இன்ஸ்டியூட்டுக்குமே அவங்களே ஒரு கிரீவன்ஸ் செல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு டேரக்டர் இருப்பாங்க, அவங்களோட நம்பர் மெயில் ஐடிலாம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கிரீவன்ஸ் செல்லுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த கிரீவன்ஸ் செல்லில் எந்த ஒரு இஷ்யூ ஆனாலுமே அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு போவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களோட மெயில் ஐடி அவங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே செட் ஆகலை சார், வராது, முடியாது அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் UGC e-Samadhan. இந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்னா ஃபஸ்ட்டு UGC கிரீவன்ஸ் செல்லில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இது ரீஃபண்டுக்கு மட்டும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரேகிங் நடக்குதுனாலுமே சரி, அதாச்சும் ரேகிங்கிறது சீனியர்ஸ்ட்டை மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து ரேகிங் நடக்குது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே உங்கள் மேனேஜ்மெண்ட் எடுக்கலைன்னா
அதுக்குமே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களோட காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு மாதிரி பாலிட்டிக்ஸாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் மெச்சூர்டு பர்சன், இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில்ட்ரன் அந்த கேட்டகரியில் இருந்தீங்க. ஸோ ஸ்கூலில் வந்து உங்களை பேம்பர் பண்ணி மேக்ஸிமம் டீச்சர்ஸே வந்து உங்களுக்கு எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ரியல் வேர்ல்டு இதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இத்தனை நாள் நீங்கள் பார்த்தது வந்துட்டு உங்களுக்கு வர நிறைய பிரச்சனைகளை உங்கள் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடு மட்டும்தான், இந்த உலகங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சேஃபான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு லுக்கு தான் இத்தனை நாள் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு க்ரோனப் ஆகுறீங்க. ஸோ நிறைய புது விஷயங்களில் பார்ப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களோட ரியல் ஃபேஸுமே தெரியும். இந்த உலகம் அவ்வளோ ஃபேர் கேம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுக்க வரும். இன்கேஸ் உங்களுக்கு யார்கிட்ட இருந்து எப்பேற்பட்ட ப்ரெஷர் வந்தாலும் உங்கள் காலேஜில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அது அவ்வளோ செல்லுபடி ஆகுமான்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதனால் சொல்கிறேன்னா, நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளார அந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் இருக்கும், எல்லா விதத்துலேயும் ஒரு சில அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் தாட் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க அதனால தான் நான் சொல்லுவேன், எந்த ஒரு டீச்சர் காலேஜ் ப்ரொஃபஸரை தயவு செஞ்சு பகச்சிக்காதீங்க. உங்களுக்கு 4 வருஷம் நரகமாக போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் உங்கள் கெட்ட நேரம் உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மட்டும் ஹச்ஓடியாக வந்து உக்காந்துட்டாருனா, இல்லைனா ஹச்ஓடியாவே நீங்கள் பகச்சிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு யார்கிட்ட வேணாலும் போயிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும். அவருக்கும் இவருக்கும் ஒரு லிங்க் இருக்கும், சார் இந்த மாதிரி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறான் வச்சு செஞ்சுருங்க அப்படின்ட்டு இன்னும் டபுள் ட்ரிபிளாக வச்சு செய்ய ஆரம்பிப்பானுங்க. ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு எந்த ஒரு டீச்சரையும் தயவு செஞ்சு பகச்சிக்காதீங்க. இது ஒரு தாரக மந்திரமாகவே எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் எது சொன்னாலுமே அவர் 1+1 5 அப்படின்னா சூப்பர் சார் எப்படி சார் சொன்னீங்க அப்படின்ட்டு, அதுக்கு நீங்கள் வேறு லெவல் சார், நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணுவீங்களே அப்படி இப்படின்ட்டு நீங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கிட்ட போயிட்டு என்ன சார் நீங்கள் இது கூட தெரியாத உங்களுக்கு அப்படின்னு ஒரு 4 பேர் முன்னாடி கேட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு வேணும்னு அரியர் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ரீடோட்லிங் இல்லைனா வந்து ரீகரெக்ஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ மேபி கரெக்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு மார்க்கில் வந்து வேணுங்கன்னு ஃபெயில் திரும்ப போடலாம். ஏன்னா இவங்க கண்ட்ரோலில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து எல்லாமே அட்டானமஸ் தான், என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் எல்லாமே. ஸோ அட்டானமஸ்னால் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சிக்காதீங்க, சார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இவங்களுக்கு லிங்க் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் அது ஏன்னா ஹச்ஓடிங்கிறப்ப உங்களுக்கு எல்லா இடத்துலையும் லிங்க் இருக்கும், சார் இந்த ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் வந்துச்சுன்னா பார்த்து பண்ணிடுங்கன்றுவாங்க. அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்களே ஸ்மூத்தாக போக முடியுதான்னு பாருங்கள். ரொம்ப அவங்க வந்து தொட்டத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி சரி இல்லைனா அதாச்சும் ஜென்யூனாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேண்டமாக சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டுலாம் பண்ணிடாதீங்க, சீரியஸ் இஷ்யூவாக மாறிடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ரியலாகவே ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கான க்ரீவன்ஸ்க்குமே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இவங்க வந்து வச்சுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இது வந்து கவர்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்களுக்கு கீழே ரன் ஆகிற வெப்சைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கே நீங்கள் மெயில் பண்ணி கான்டாக்ட் பண்ணியும் பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டெப்புக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப் ட்ரை பண்ணுங்கள். அவங்க செட்டே ஆகலைன்னா ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் இந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் சமாதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் யூசரில் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாருக்கு எந்த பிரச்சனைனாலுமே இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் போல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா இங்கே வந்து ரிஜிஸ்டர், இதை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் உங்களுக்கான க்ரீவன்ஸை நீங்கள் தாராளமாக சப்மிட் கொடுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதைக்கு அட்மிஷன் ப்ராசஸ், ரீஃபண்ட் இஷ்யூ அதில் வந்து நீங்கள் க்ரீவன்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயே வந்து கிளாரிட்டி கிடைச்சிடும். அப்படியும் கிடைக்கலன்னா
இந்த வெப்சைட் வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், CPGRAMS, அதாச்சும் சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்தீங்கனாலுமே இதே மாதிரி லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரிஜிஸ்டர் லாகின், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப வந்துட்டு டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்னா இங்கே நீங்கள் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 வெப்சைட்டில் மூலமாகவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடச்சிரும். அப்படியும் இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு மெயில் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்டெப்லாம் எடுக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க, அந்த காசு வந்து சும்மா நமக்கு வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை தயவு செஞ்சு ஈஸியாக விட்டு கொடுத்துறாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நானுமே காலேஜில் வந்து ஃபஸ்ட் டைம் சேர்றப்ப என்ன பண்ணிட்டேன், BA இங்கிலீஷில் ஜாயின் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் BSc மேக்ஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். ஃபஸ்ட்லாம் நாங்கள் போகிறப்ப அந்த அட்மிஷனுக்குள்ளாரே விடவே மாட்டாங்க, அந்த ப்ரொசீஜருக்குள்ளாரே விட மாட்டாங்க. எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்ட போய் ரீஃபண்ட் கேட்கறதுக்கு BA இங்கிலீஷ்க்கு நான் கட்டின பணத்தை. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என் காலேஜ் ஃபீஸுமே கம்மி தான். அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் 8,000 10,000 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து அவங்க 50% பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் 5,000 தான் கொடுத்தாங்க. ஏன் மேம் இவ்வளோ கம்மியாக பிடிச்சிட்டு தரீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு நாளுக்கும் கால்குலேட் பண்ணுவோம், நீங்கள் ஒரு நாளுமே வந்துட்டு காலேஜுக்கு வர வேண்டிய, அதான் சொன்னேன் நான் வந்துட்டு ஒரே காலேஜ் தானே, வேறு டிபார்ட்மெண்ட் தானே, எனக்கு வந்து அட்டண்டன்ஸ்லாம் இருக்கே, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து அப்படி பார்க்க மாட்டோம், இத்தனை நாள் நீ வந்து 2 ஐடியும் உனக்கு இருந்திருக்கு, நீ தான் இத்தனை நாள் காலேஜுக்கு வரலை, அப்போ இது உன் மேலே தான் மிஸ்டேக்குங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த 1 மந்த்துக்கான காஸ்ட்டுங்கிறப்ப அது அதிகமாகிடும் நாங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லா காலேஜுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் இந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியாவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.